வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி ரவா உப்மா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பொதுவாக நிறைய பேர்த்துக்கு ரவா உப்மானாலே பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். அதே சமயம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம முதல் பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கேற்ப 1 அல்லது 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 1/2 இன்ச் இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கேன். தேவையான அளவு முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். 3/4 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரவையை நம்ம முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஒரு வாணலில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை போட்டு நல்லா வாசம் வர வரையும் வறுத்து எடுத்துக்கிடலாம். ரவை கருகிராமல் நம்ம ஃப்ளேமை மீடியமில் வச்சு வறுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து கையில் எடுத்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும். அந்த பதம் இருந்தால் போதும். இப்போ ரவை நல்லா சூடாயிருச்சு. இதை வேறு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிடலாம். அதே வாணலில் இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிடலாம். நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு பொரியட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு. இந்த பொருட்கள் எல்லாம் எண்ணெயில் நல்லா வறுபடட்டும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியை இதோடு சேர்த்து வதக்கி விடணும். இஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் இதோட சேர்த்துக்கிடலாம். பச்சை மிளகாவோட காரம் எண்ணெயில் இறங்குற வரையும் நல்லா வதக்கிடுவோம். இப்போ நம்ம முந்திரி பருப்பை இதோட சேர்த்துக்கிடலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம். முந்திரி பருப்பு நல்லா செவக்கிற வரையும் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கிடணும். அது செவந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிடலாம். இப்போ பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டேன். இது நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ நான் 3/4 கப் ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் உதிரியாக வேணும்னா 2 டம்ளர் நிப்பாட்டிக்கிடலாம். கொஞ்சம் குறைவாக வேணும்னா 2.5 டம்ளர்லேருந்து 3 டம்ளர் வரையும் சேர்க்கலாம். இனி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த கலவையை கொதிக்க விடுவோம். நல்லா கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ரவையை சேர்க்கலாம். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்க்க போகிறேன். கொத்தமல்லி சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் உப்புமா. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இனி நான் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளற போகிறேன். நம்ம ஒரே அட்டம்ப்டில் ரவையை கொட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளற தான் கட்டி விழுகாமல் இருக்கும். அப்பப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் ரவை நல்லா வெந்துடும். வெந்து நமக்கு உப்புமா ரெடி ஆயிரும். தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடணும். இப்போ நல்லா ரவை வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வற்றி உங்களுக்கு முதல்ல செமி சாலிடாக இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா இறுக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். ரொம்ப இறுகிற வரையும் நம்ம விடக்கூடாது. இப்போ நல்லா திக்காகிக்கிட்டே வருது. நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம். ஆறுனதுக்கப்புறமும் உப்புமா நல்லா இறுகிடும். அதனால்
நம்ம இந்த பதத்துக்கு இப்போ நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உப்புமா செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.